ஹாய் வெல்கம் டு மை சேனல் ஹவு டு ஸ்டாப் பிரெஸ்ட் ஃபீடிங் தாய்ப்பால் கொடுக்கறத எப்படி நிறுத்துறது இந்த டாப்பிக்கை நான் பிரெஸ்ட் ஃபீடிங் ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிற டைமில் தேடாத இடமே இல்லை. ஆனால் எங்கேயுமே ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் கொடுக்குற மாதிரி இதுக்கு ஒரு யூடியூப் வீடியோவோ இன்ஸ்டாகிராம் ரீலோ எனக்கு அந்த டைமில் கிடைக்கல. ஸோ என்னை சுற்றி இருக்கிறவங்களாம் வந்து நீம் ஆயில் அப்ளை பண்ணி கொடு, ஒரு 2-3 நாள் யாருக்கிட்டையாவது விட்டுட்டு நீ கண்ணில் படாமல் இரு, இந்த மாதிரி ஹார்ஷான மெத்தட்ஸ் தான் வந்து சொன்னாங்க. ஆனால் எனக்கு அப்போவே நான் என்ன மைண்ட் மேக் பண்ணேன்னா, என் குழந்தைய இவ்வளோ கஷ்டப்படுத்தி ஹார்ஷான மெத்தட்ஸ்லாம் நான் எதுவுமே ட்ரை பண்ணாமல் தான் நான் பிரெஸ்ட் ஃபீடிங் ஸ்டாப் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் எனக்கு ப்ராப்பராக எந்த கைடன்ஸ் கொடுக்குற மாதிரி வீடியோஸோ எதுவுமே எனக்கு இல்லை. நானே கஷ்டப்பட்டு ஃபிகர் அவுட் பண்ணேன். ஆனால் இன்னைக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா என்ன மாதிரி தானே நிறைய மாம்ஸ் இருப்பீங்க, எங்கே ஸ்டார்ட் பண்ணுறது எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல். ஸோ அவங்களுக்குலாம் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என் ஸ்டோரியை சொல்கிறேன், ஏன் நான் பிரெஸ்ட் ஃபீடிங் ஸ்டாப் பண்ணேன்னு. என் ஃபஸ்ட்டு குழந்தைக்கு நான் 1.5 இயர்ஸ் வரைக்கும் பிரெஸ்ட் ஃபீட் பண்ணேன். அதுக்கப்புறம் ப்ரெக்னெண்ட்டாக இருந்ததுனால என் டாக்டர் வந்து எனக்கு ஸ்லோவாக பிரெஸ்ட் ஃபீடிங் ஸ்டாப் பண்ணிடுங்கன்னு சொன்னாங்க. செகண்ட் குழந்தைக்கும் நான் 1.5 இயர்ஸ் தான் கொடுத்தேன். இவளுக்கு ஸ்டாப் பண்ணதுனாலன்னு இல்லை, எனக்கும் வந்து ஹெல்த்தை பார்க்கணும், எனக்கு கொஞ்சம் வீக்காக ஃபீல் ஆகிற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் இவளுக்கும் 1.5 இயர்ஸ் வரைக்கும் கொடுத்தேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு முன்னாடி உங்கள் டாக்டரை வந்து ஒரு வார்த்தை கேட்டுக்கோங்க. நான் ஸ்டாப் பண்ணும்போது என்னோட பீடியாட்ரிஷியன் கிட்ட கேட்டேன், இஸ் இட் ஓகே ஸ்டாப் பண்ணுறதுக்கு. அவர் வந்து என்ன சொன்னாருன்னா, அப்சல்யூட்லி ஓகே, ஆக்சுவலாக இனிமேல் நல்லது, நீங்கள் வந்து இப்போது சாலிட்ஸில் நிறைய ஃபோக்கஸ் பண்ணணும், உங்களுக்கு அயன் ரிச் ஃபுட்ஸ் எல்லாம் கொடுக்கணும். ஸோ நீங்கள் எடுத்த டெசிஷன் அப்சல்யூட்லி ஓகே, யூ கேன் கோ ஹெட்னு என்னோட டாக்டர் எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ நீங்களும் நம்ம எவ்வளோ விஷயங்களுக்கு வேக்சினேஷன்ஸ்க்கெல்லாம் அடிக்கடி டாக்டர் போய் பார்க்குறோம். ஒரு வார்த்தை உங்கள் டாக்டர் கிட்ட கேட்டுக்கோங்க, இந்த மாதிரி நான் ஸ்டாப் பண்ண போகிறேன் ஓகேவா அப்படின்னு டாக்டர் கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணுறதை பற்றி யோசிங்க. ஸோ நான் ஒரு 1 இயர்க்கு முன்னாடி இன்ஸ்டாகிராமில் இதை பற்றி நிறைய ரீல்ஸ் ஷேர் பண்ணியிருந்தேன். ஹவு டு ஸ்டாப் பிரெஸ்ட் ஃபீடிங் ஸ்டாப் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும் குழந்தைங்க கிட்ட, இதெல்லாம் நான் ஷேர் பண்ணும்போது வைரலாக போச்சு வீடியோ. நிறைய பேர் நல்லா இருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு கமெண்ட்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. ஆனால் சில பேர் இந்த லாக்டேஷன் கன்சல்டன்ட்ஸ் அவங்கெல்லாம் இருப்பாங்களா, அவங்களாம் வந்து நீங்கள் என்ன இந்த மாதிரி வீடியோ போடுறீங்க, இது வந்து பிரெஸ்ட் ஃபீடிங்கை வந்து டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்குது, நாங்களாம் எங்கள் மாம்ஸை கஷ்டப்பட்டு பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணுறதுக்கு என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கோம், இது வந்து ரொம்ப டிஸ்கரேஜிங்காக இருக்குங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த டைமில் தான் வந்து இந்த டேண்டம் ஃபீடிங்லாம் வந்து ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது. உங்களுக்கே நிறைய ஃபேமஸ் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சஸ்லாம் தெரியும். ஒரு 5 வயசு குழந்தைக்கு வந்து பால் கொடுப்பாங்க, அண்ட் அதே சமயம் ஒரே நேரத்தில் நியூபார்ன் பேபிக்கும் வந்து ஃபீட் பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து இவங்கெல்லாம் வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க, வா சூப்பர் எக்ஸ்டெண்டட் பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணுறாங்க 2 குழந்தைக்கும் அப்படின்னு. அதுவுமே வந்து தப்பு கிடையாது, ஒரு மாமோட சாய்ஸ், அதை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணி தான் ஆகணும். அப்படி நம்ம அதை ரெஸ்பெக்ட் பண்ணும்போது ஒரு மாம் வந்து நான் பிரெஸ்ட் ஃபீடிங் நான் போதும், நான் பண்ணது, நான் நிறுத்தணும்னு நினைக்கிறேன் அப்படின்றப்போ அதையும் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு தான் நான் நினைக்கிறேன். ஃபார் ஹர் ஓன் ரீசன்ஸ் அந்த மாம் வந்து நிறுத்தணும்னு நினைக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன தேவை இருக்குன்னு அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அதையும் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுங்க, அதை ஒரு தப்பான விஷயமா பார்க்காதீங்க. அஃப்கோர்ஸ் தாய்ப்பாலை வந்து அதனால் தாய்ப்பாலை மிஞ்சின ஒரு பெஸ்ட்டான மில்க் எதுவுமே கிடையாது. அதனால தான் ஃபார்முலா பாட்டில்ஸில் என்ன போட்டு விற்கிறாங்க, பிரெஸ்ட் மில்க் இஸ் த பெஸ்ட் மில்க், அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ எல்லாருமே வந்து தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு பெஸ்ட்டாக தான் ட்ரை பண்ணணும். ஆனால் இப்போ என்னோட ஸ்டோரி எடுத்துக்கிட்டிங்கன்னா, எனக்கு வந்து லிட்ரலி பிளட் தான் வந்தது. எனக்கு டெலிவரி ஆனக்கப்புறம் சிரஞ்சில் வந்து நர்ஸ் ட்ரை பண்ணும்போது எனக்கு வந்து பாலே இல்லை. அங்கேருந்து நான் வந்து 1.5 இயர்ஸ்க்கு என் குழந்தைக்கு வந்து நான் வந்து பிரெஸ்ட் மில்க் தான் வந்து கொடுத்தேன். என் குழந்தைங்களுக்கு ஃபார்முலா ஃபீட்னா என்னன்னே தெரியாது. ஸோ அந்த அளவுக்கு நான் என் மில்க் எஸ்டாப்ளிஷ் பண்ணேன்னா எனக்கு பிரெஸ்ட் மில்க்னா எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு தெரிஞ்சதுனால தான் நான் பண்ணியிருக்க முடியும். ஸோ அது எப்படி பண்ணேன்னா நான் இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குது உங்கள் குழந்தைகிட்ட, நீங்கள் என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணுறீங்களோ எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். முடிஞ்சால் எனக்கு தெரிஞ்சதை என்னோட எக்ஸ்பீரியன்ஸை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா இந்த வீடியோவுமே அப்படி தான் மாம்ஸ் வந்து என்னோட ஏர்லியர் வீடியோஸில் கமெண்ட் பண்ணி தான் இந்த வீடியோவே நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களை சுற்றி இருக்கவங்களாம் வந்து நான் என் குழந்தைக்கு 2 வருஷம் ஃபீட் பண்ணேன், நான் 4 வருஷம், நான் 6 வருஷம் இப்படியெல்லாம் நம்மக்கிட்ட சொல்லுவாங்க. நம்மளுக்கு வந்து ஐயோ என் குழந்தைக்கு 1 வருஷம் தானே ஆகுது, 1.5 வயசு தானே ஆகுது, நான் இப்போ
நிறுத்துறேனே அப்படின்ற ஒரு மைண்ட் செட்குள்ளே நீங்கள் வராதிங்க. ஏன்னா இந்த ப்ராசஸை நீங்கள் தொடங்குறதுக்கு முன்னாடி இந்த ஒரு மைண்ட் செட் வச்சுருந்தீங்கன்னா நம்மளுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். நிறைய பேர் தாய்ப்பால் கொடுக்க முடியாத நிலமையிலலாம் இருக்காங்க. ஸோ நம்ம குழந்தைக்கு கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து போதும், நீங்கள் நிறுத்தணும்னு நினச்சதுனால தான் இந்த வீடியோக்குள்ளே வந்திருக்கீங்க. ஃபஸ்ட்டு உங்கள் மைண்டை கிளியராக வச்சுக்கோங்க. நான் பிரஸ்ட் ஃபீட் பண்ணிட்டேன், போதும், என் குழந்தைக்கு இப்போ நிறுத்த வேண்டிய நேரம், என் குழந்தை இப்போ இண்டிபெண்ட்டாக இருக்க போறான்னு நினச்சி சந்தோஷப்படுங்க. அண்ட் வீடியோட எண்டில் நான் சொல்ல போகிற பெனிஃபிட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், யூ ஹாவ் மேட் அ ரைட் சாய்ஸ், யூ வில் பி ஹாப்பி அபவுட் இட். ஸோ எந்த கில்ட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோவை நான் 3 டாபிக்ஸில் டிவைட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு டே டைம் ஃபீடிங் எப்படி ஸ்டாப் பண்ணணும், அடுத்து நைட் ஃபீடிங் எப்படி ஸ்டாப் பண்ணணும், தேர்டு ஃபீடிங் நம்ம பிரஸ்ட் ஃபீடிங் ஸ்டாப் பண்ணக்கப்புறம் குழந்தைகிட்ட என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் பார்ப்பீங்கன்னு. ஸோ ஃபர்ஸ்ட் டே டைம் ஃபீடிங் எப்படி ஸ்டாப் பண்ணுறதுன்னு. இப்போ எடுத்த உடனே ஒரு 1 வீக்லேயே வந்து பிரஸ்ட் ஃபீடிங் ஸ்டாப் பண்ணிடணும்னு நினைக்காதீங்க. இதை வந்து நம்ம பொறுமையான ப்ராசஸாக தான் பண்ண போகிறோம். அதாவது எப்படின்னா, இப்போ ஒரு 5 ஃபீடிங்ஸ் மார்னிங் டைம் பண்ணுறீங்கன்னா ஒரு வாரத்துக்கு வந்து ஒரு ஃபீடை வந்து கட் பண்ண போறீங்க. இப்போ இந்த வாரம் வந்து அது வந்து 4 ஃபீடா ஆக்க போறீங்க, அடுத்த வாரம் அது 3 ஃபீடா ஆக்க போறீங்க. இந்த மாதிரி ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஃபீடிங்கை வந்து ஃபர்ஸ்ட் கம்மி பண்ண போறோம், கிராஜுவலாக கம்மி பண்ண போறோம். ஏன் நான் கிராஜுவலான்னு சொல்றேன்னா, நீங்க டக்குன்னு பண்ணீங்கன்னா நம்ம மில்க் சப்ளை வந்து கிராஜுவலாக தான் டிக்ரீஸ் ஆகி ட்ரை அவுட் ஆகிரும். நீங்க சடனாக பண்ணீங்கன்னா நம்மளுக்கு என்கோர்ஜ்மெண்ட்லாம் ஆகும், அண்ட் அதனால நம்மளுக்கு ஃபீவர், அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ். ஸோ அதுக்குள்ளெல்லாம் நீங்கள் போகாதீங்க. ஸ்லோவாக வந்து கிராஜுவலாக வந்து டிக்ரீஸ் பண்ணுங்க. ஸோ ஃப்ரீக்வன்சி ஆஃப் த ஃபீடை எவ்ரி வீக் ஒரு ஃபீடை வந்து நம்ம டிக்ரீஸ் பண்ணிகிட்டே வரப்போகிறோம். ஸோ இப்போ நாங்கள் வந்து டே டைமில் அப்படி டிக்ரீஸ் பண்ணிகிட்டே வந்து கடைசியாக ஒரு ஃபீட், டே டைமில் ஒரு ஃபீட் தான் பண்ணுறீங்க, அந்த சுச்சுவேஷன் வந்துட்டிங்கன்னா தட்ஸ் வென் யூ ஆர் கோயிங் டு ஸ்டாப் திஸ் 1 ஃபீட் ஆல்சோ. அது நம்மளுக்கு கஷ்டமாக இருக்க போகுது. ஸோ இந்த ஒரு ஃபீடை நம்ம எப்படி மறக்க வைக்க போகிறோன்னா, மார்னிங் டைமுக்கு நீங்கள் வந்து அவங்கள வெளியில் டிஸ்ட்ராக்ஷன், அவங்கள வந்து வெளியில் கூட்டிகிட்டு போங்க. நீங்கள் யூஸ்வலாக எந்த ரூமில் இருப்பீங்களோ அந்த டைமுக்கு அப்போது அந்த ரூமில் இருக்காதீங்க, அந்த பிளேஸில் இருக்காதீங்க, வெளியில் கூட்டிகிட்டு போங்க, டிஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் என்ன ஃபீடிங் நைட்டி போட்டிருப்பீங்களோ அந்த நைட்டி போட்டிருக்காதீங்க. ஸோ மறக்க வைக்கணும், டிஸ்ட்ராக்ட் பண்ணணும். அண்ட் செகண்ட் ஒன் என்னென்னா, அந்த டைமில் அவங்களுக்கு பிடிச்ச விஷயம், ஃப்ரூட்ஸோ இல்லை அவங்களுக்கு வந்து கவுஸ் மில்க்கை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டீங்க ஆல்ரெடினா, கவுஸ் மில்க்கை கொடுங்க பாட்டிலில் போட்டு. அந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டை வந்து கொடுங்க. ஸோ டம்மி ஃபுல்லாக இருந்ததுன்னா மோஸ்ட்டாக அதை வந்து கேட்க மாட்டாங்க. ஸோ இந்த 2 விஷயத்த ட்ரை பண்ணுங்க. மார்னிங் ஃபீடிங் ஸ்டாப் பண்ணுறது கொஞ்சம் ஈஸி தான். ஏன்னா மார்னிங் டைமில் நம்மளுக்கு டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அவங்களுக்கு பிடிச்ச டாய் கொடுக்கலாம், வெளியில் கூட்டிகிட்டு போகலாம், கொஞ்சம் நேரம் யார்கிட்டையாவது கொடுக்கலாம், அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு கொடுக்கலாம். இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால இதை ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம். பட் ரொம்ப கஷ்டமாக நிறைய பேர் ஃபீல் பண்ணுறது, எனக்குமே ரொம்ப கஷ்டமாக இருந்தது வந்து நைட் ஃபீடிங் தான். ஸோ நைட் ஃபீடிங் ஏன் ரொம்ப கஷ்டம்னா, நைட் ஃபீடிங்கில் நம்மளுக்கு டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் ரொம்ப கம்மி. ஏன்னா அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு ஏதோ ஒன்று கொடுக்கணுன்னாலும் அவங்க தூங்க தான் பார்ப்பாங்க. அந்த தூங்குற டைமில் அவங்களுக்கு அந்த வார்ம்த் தேவைப்படும். மோர் தென் ஹங்கர், அவங்களுக்கு பசியை விட அவங்களுக்கு அந்த வார்ம்த் தேவை தூங்கும் போது. அதனால நைட் ஃபீடிங் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ நைட் ஃபீடிங் எப்படி ஸ்டாப் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் அவங்கள தூங்க வைக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க வயிறை வந்து ஃபுல் பண்ணிடுங்க. பசி கொஞ்சம் கூட இல்லாத அளவுக்கு நல்லா சாப்பாடோ ஏதாவது நல்லா அவங்களுக்கு பிடிச்சது நல்லா டம்மி ஃபுல் பண்ணிடுங்க. ஸோ செகண்ட் வந்து அவங்கள நல்லா டயர்ட் ஆக்கிடுங்க தூங்குறதுக்கு முன்னாடியே. ஸோ டயர்டாக இருந்தாவே நல்லா தூங்குவாங்க, நடுநடுவில் வந்து ஃபீட் வந்து கேட்க மாட்டாங்க. ஆனால் சில குழந்தைங்க வந்து எப்படின்னா, இப்போ என் குழந்தைலாம் லிட்ரலாக வந்து அது வந்து ஒரு ஆக்சிஜன் சப்ளை மாதிரி, அதை எடுத்தால் உடனே எடுத்துருவா, ஃபுல்லாக கண்டினியூஸ் ஃபீடிங்லேயே தான் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களாம் ரொம்ப கஷ்டம்தான். ஸோ இந்த மாதிரி இருக்கிற ரொம்ப கிளிஞ்சியாக இருக்கிற குழந்தைங்கள வந்து இட்ஸ் பெட்டர் வி கிவ் இட் டு சம்படி எல்ஸ். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, என் ஃபஸ்ட்டு குழந்தைய வந்து என் அம்மா அப்பா கிட்ட தான் வந்து கொடுத்தேன். அவங்க தூங்கும் போது எங்கள் குழந்தைய வந்து அவங்க வச்சுப்பாங்க. ஸோ நைட்டு வந்து நான் வேறு ரூமில் இருப்பேன், அவங்க வேறு ரூமில் இருப்பாங்க. ஸோ நைட்டு வந்து எழுந்தாங்கன்னா என்கிட்ட என் பக்கமே நான் இருக்க ரூம்க்கே வரமாட்டாங்க. அவங்களே வந்து பாட்டிலில் வந்து என் குழந்தைக்கு வந்து மில்க் பிடிக்காது. ஸோ வந்து தண்ணி ஊற்றி வந்து கொடுப்பாங்க. அதை குடிச்சிட்டு அவள் அப்படியே அங்கேயே வந்து கொஞ்சம் அழற சத்தெல்லாம் கேட்கும். ஆனால் அவங்களே வந்து அவளை கண்ட்ரோல் பண்ணி அப்படியே தூங்க வச்சுருவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு யாருமே சப்போர்ட் இல்லைன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும், உங்கள் ஹஸ்பண்டோட ஹெல்ப் எடுத்துக்கலாம். அவரை வேறு ரூமுக்கு கூட்டிகிட்டு போக சொல்லி அவரை தனியாக அங்கே ஹேண்டில் பண்ண சொல்லலாம். இந்த ரொம்ப முடியாத பட்சத்தில் சொல்கிறேன்.
இல்லைன்னா நீங்களே வந்து ஹேண்டில் பண்ணிக்கலாம். நீங்களே வந்து ஹேண்டில் பண்ணி அவங்களுக்கு பால் இல்லாம நீங்க அவங்கள தூக்கி வச்சுட்டு, வேற ட்ரெஸ் மாத்திட்டு, ஃபீடிங் ட்ரெஸ் இல்லாம வேற ட்ரெஸ் மாத்திட்டு அவங்கள தூக்கி வச்சுட்டு, இந்த மாரி பால் குடுத்துட்டு தூங்க வைக்கிறதுக்கு வேற ஏதாவது சப்ஸ்டியூட் மெத்தட்ஸ் வந்து நீங்க பார்க்கலாம். சில குழந்தைங்க வந்து யானையில அந்த துளியில போட்டு ஆட்டுனா தூங்கிருவாங்க. கால்ல போட்டு ஆட்டுனா கொஞ்சம் அப்படியே தூங்கிருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் மெத்தட்ஸ நீங்க ட்ரை பண்ணி தூங்க வைக்கலாம். ஸோ இப்ப ஹஸ்பண்டோ இல்ல கிராண்ட் பேரண்ட்ஸோ இல்ல உங்ககிட்டயே இருக்காங்க, ரொம்ப அழுவுறாங்க அப்படின்னு சொல்லி கிவ் அப் பண்ணி ஃபீட் பண்ணிட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 2 நைட் கஷ்டப்பட்டு ஃபீட் பண்ணாம இருந்திருப்பீங்க. 3 நைட் ரொம்ப அழுவுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட் பண்ணிட்டீங்கன்னா, திரும்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போன மாரி தான். ஸோ கொஞ்சம் வந்து நீங்க கஷ்டப்பட்டுட்டு, அவங்களுக்கு வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ண உங்களுக்கு நைட் டைம் நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்காது. ஸோ அதனால நீங்க அவங்களுக்கு சப்ஸ்டிட்யூட் மெத்தட்ஸ் என்னென்னலாம் இருக்கு தூங்க வைக்கிறதுக்குன்னு பாருங்க. இப்ப என் பொண்ணுக்குலாம் வந்து ஒரு டெடி பேர் குடுத்து அவள ஹக் பண்ண வச்சு, அத வச்சு தட்டி தூங்க வைப்பேன். ஸ்டோரி புக் சொல்லி தூங்க வைக்கிறது, இல்ல ஊஞ்சல்ல ஆட்டி தூங்க வைக்கிறது, இந்த மாதிரி நெறைய சப்ஸ்டிட்யூட் மெத்தட்ஸ் இருக்கு. இல்ல பால்ல வந்து தண்ணியோ, இல்ல பாலோ அந்த பாட்டில்ல போட்டு நிப்பில் இருக்க மாரி பாட்டில் போட்டு குடுத்து, அத புடிச்சு குடிச்சிட்டே தூங்குற மாதிரி. ஸோ இந்த மாதிரி உங்க குழந்தைக்கு எது கம்ஃபர்ட்டா இருக்கோ, அத ஃபிகர் அவுட் பண்ணுங்க. ஃபிகர் அவுட் பண்ணி அந்த மெத்தட அந்த சப்ஸ்டிட்யூட் மெத்தட குடுத்து அவங்கள தூங்க வைக்க பாருங்க. ஸோ இது மட்டும் தான் வொர்க் அவுட் ஆகும். நீங்க வந்து திரும்ப திரும்ப ஒரு ஒரு நாளும் நீங்க வந்து அழுவுறானேன்னு குடுத்துட்டே இருந்தீங்கன்னா, இந்த ப்ராசஸ் போயிட்டே தான் இருக்கும். அதே நீங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு இந்த சப்ஸ்டிட்யூட் மெத்தட்ஸ்ல ஏதாவது ஒரு மெத்தட பண்ணி அவங்கள தூங்க வச்சுட்டே இருந்தீங்கன்னா, ஒரு ஒரு நாளும் கடைசியா அவங்க வந்து அந்த சப்ஸ்டிட்யூட் மெத்தடுக்கு அடாப்ட் ஆயிடுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என் பெரிய பொண்ணு வந்து என் அம்மா, அப்பா கிட்ட தான் வந்து இருந்தா. அங்க அம்மா, அப்பா கூட படுக்கும்போது அவ டெடி பேர் வச்சுட்டு தூங்குவா. அப்படியே அவளுக்கு ஹேபிட் ஆயிடுச்சு. இப்ப வரைக்கும் அவ வந்து டெடிய கட்டி பிடிச்சிட்டு தான் தூங்குவா. நைட் டைம்ல தூங்க வைக்கணும்னா. ஆனா என் சின்ன பொண்ணுக்கு வந்து என் அம்மா, அப்பாலாம் வந்து அவள பெஸ்ட் ஃபீட் வீன் ஆஃப் பண்ணும்போது, என் அம்மா, அப்பா கிட்டலாம் வந்து குடுக்கல. நானே தான் வந்து பண்ணேன். ஸோ நான் எப்படி பண்ணுவேன்னா, என் கால்ல போட்டு ஆட்டி தூங்க வைப்பேன். அவ அழும்போதெல்லாம் வந்து கால்ல போட்டு ஆட்டி, ஆட்டி, ஆட்டி தூங்க வைப்பேன். ஸோ அவ இப்பவுமே வந்து அந்த மாரி தூங்க வச்சா தான் அவ வந்து கம்ஃபர்டபுளா தூங்குவா. அந்த மாதிரி ஏதாவது உங்க குழந்தைக்கு என்ன மெத்தட் சூட் ஆகுதோ, அந்த மெத்தட வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஒரு 3, 4 டேஸ் கழிச்சு அவங்களுக்கு வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் வந்து ஓரளவுக்கு மறந்துட்டாங்க, கேட்கறது இல்ல. அந்த ஸ்டேஜ்க்கு வந்தக்கப்புறம், நீங்க வந்து அவங்க முன்னாடி வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதோ, அந்த மாதிரி பண்ணி அவங்கள ஞாபகப்படுத்துற மாரி எந்த விஷயமும் பண்ணாதீங்க. அவங்க கிட்ட வந்து யூசுவலா பிரெஸ்ட் ஃபீடிங் பொசிஷன்ஸ்ல எப்படி உங்க கிட்ட வந்து மடியில அந்த மாதிரி விஷயங்கள ஞாபகப்படுத்துற மாதிரி எதுவும் பண்ணாதீங்க. கொஞ்ச நாளுக்கு. அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டா மறந்துருவாங்க. பட் அந்த அந்த உடனே முடிச்ச அந்த டைம்ல ஞாபகப்படுத்துற மாரி அந்த ட்ரெஸ்ஸோ, ஃபீடிங் ட்ரெஸ்ஸோ, அந்த பொசிஷன்ல படுக்கிறதோ, இல்ல ட்ரெஸ் சேஞ்சிங்கோ அது எதுவுமே வந்து பண்ணாதீங்க. ஸோ 3 பிரெஸ்ட் ஃபீடிங் ஸ்டாப் பண்ணதுனால குழந்தைங்க கிட்ட என்ன பெனிஃபிட்ஸ் பார்க்கலாம்னா, ஃபர்ஸ்ட்டு நான் பார்த்தது என்னன்னா, என் குழந்தைங்க கிட்ட 2 குழந்தைங்க கிட்டயுமே பிரெஸ்ட் ஃபீட் பண்ணும்போது பாலுன்னே தான் இருப்பாங்களே தவிர, ஃபுட்டுல அவ்வளவா இன்ட்ரெஸ்ட்டே காட்ட மாட்டாங்க. ரொம்ப கம்மியா தான் சாப்பிடுவாங்க. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு குடுப்பேன். ஆனா பிரெஸ்ட் ஃபீடிங் ஸ்டாப் பண்ணக்கப்புறம், அவங்களோட அப்பிடைட் நல்லா விசிபிளாவே இம்ப்ரூவ் ஆச்சு. லைக் வந்து ஒரு 1/2 இட்லி தான் யூசுவலா சாப்பிடுவான்னா, அது ஒரு 1 இட்லி ஆச்சு. அண்ட் வந்து நான் கஷ்டப்படாமயே வந்து சாப்பிட ஆரம்பிச்சா. ஸோ ஃபுட்டுல இன்ட்ரெஸ்ட் நல்லாவே காட்ட ஆரம்பிச்சா. அண்ட் அப்பிடைட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ செகண்ட் வந்து நைட் வந்து லிட்டரலா நான் முன்னாடியே சொன்ன மாரி தான் ஒரு ஆக்ஸிஜன் மாஸ்க் மாரி தான். அவ வந்து எப்பவுமே என் பிரெஸ்ட்லயே தான் வந்து தூங்குவா. அது இல்லன்னா அவளால முடியாது. தூங்கவே மாட்டா. எவ்ரி 1 ஹவர் கூட இல்ல. எழுந்துக்கிட்டே இருப்போம். 2 பேருக்குமே ரொம்ப ஸ்லீப் ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கும். ஆனா பிரெஸ்ட் ஃபீடிங் ஸ்டாப் பண்ண உடனேவே அவ வந்து அப்படியே ஃபுல் நைட்ஸ் வந்து ஸ்லீப் த்ரூ பண்ண ஆரம்பிச்சுட்டா. எனக்கு ரொம்ப ரிலீவிங்கா இருந்தது. அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாவும் இருந்தது. நடுவுல எழுந்துக்கிறதே கிடையாது. நைட்டு படுத்தா காலையில தான் எழுந்துக்கிறது. அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ 3 வந்து என்னன்னா, ரொம்ப கிளின்னியா இருப்பா என்கிட்டயே. யாருகிட்டயுமே வந்து போவே மாட்டா. என்கிட்டயே தான் அம்மா வேணும், அம்மா வேணும்னு என்கிட்டயே தான் இருப்பா எல்லாத்துக்குமே. ஆனா பிரெஸ்ட் ஃபீடிங் ஸ்டாப் பண்ணக்கப்புறம், ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டலாமும் அவ கம்பெனி என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சா. அவங்க டாடி கிட்ட விளையாடுறதோ, எல்லார்கிட்டயுமே அந்த கம்பெனி என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சு, என்கிட்டேருந்து ஒரு ஒரு ஸ்டெப் பேக் பண்ணது எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ ஐ வாஸ் ஆல்சோ அவளுக்கு அவ அந்த மாதிரி அந்த இண்டிபெண்டன்ஸை என்ஜாய் பண்ணி மற்றவங்க கம்பெனி என்ஜாய் பண்ண பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ எனக்குமே வந்து கொஞ்சம் நம்மளுக்குமே ஒரு ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும்ல, லிட்ரலாக நம்மளே இருப்பாங்க. ஸோ அந்த ஸ்பேஸ் நம்மளுக்குமே வந்து கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னுமே உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் இருக்கு, நிறைய டவுட்ஸ் இருக்குன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சதை அவங்க கிட்ட ஷேர் பண்றதுல ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவேன். See you in another video. Bye.